தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாவேகா அணியில் விஜயபாஸ்கர் மிகப்பெரிய கூட்டத்தோடு இணைந்திருக்கிறார். எங்களுடைய மாவட்டம் அதிமுக கூடாரம் காலியாகிவிட்டது. இன்னும் பாருங்கள், டெல்டாவிலிருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்களை நான் தாவேகாவுக்காக களம் இறக்கப் போகிறேன் என்று கொக்கரித்திருக்கிறார் விஜயபாஸ்கர். உண்மையாகவே விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்களில் அதிமுக கூடாரத்தை காலி செய்ய முடியுமா என்கின்ற கேள்வி அனைவருக்கும் எழுகிறது. அதிமுகவை பயன்படுத்தி பல லட்சம் கோடிகளை, ஆயிரக்கணக்கான கோடிகளை அதிமுகவினர்கள் கூட்டாக கொள்ளையடித்தார்கள். மக்களுடைய வரிப்பணம் பல கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளையில் உயிர்காக்கும் மருந்திலே கொள்ளையடித்தவர் தான் இந்த விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரை விஜய் சந்திக்கவே இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சியாளரை காரை ஏற்றி கொல்ல முயற்சித்தார் என்ற புகாரும் உள்ளது. அந்த மாவட்ட ஆட்சியாளர் பெண் ஆட்சியாளர் விஜய்க்கு அருகருகே குடியிருந்தவர். அவர் என்னை கொலை செய்ய முயற்சித்த மாபாவி இந்த விஜயபாஸ்கர் என்று கண்ணீரும் கம்பளையுமாக விஜய் முதலமைச்சரின் நாற்காலியில் அமர்ந்த பிறகு அவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். அதன் காரணமாகத்தான் விஜயபாஸ்கரை சந்திக்க மறுத்தார் அந்த அதிகாரி. காரணம், அத்தனையும் கொள்ளை, குவாரிகளில் கொள்ளை, மணல் குவாரிகளில் கொள்ளை, மலை முகடுகளெல்லாம் பொடி பொடியாக்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் அவசரமாக உடனடியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார். பதட்டம் நீடிக்க முடியவில்லை. திமுகவோடு கூட்டணி, அண்ணாமலையோடு கூட்டணி, பாஜகவோடு கூட்டணி, இப்படி பல கூட்டணிகளை வைத்த இந்த விஜயபாஸ்கர் அவரே கூடாரம் அமைத்து, அவரே தாவேகா கொடி கட்டி, அவரே ஆட்களை கொண்டு வந்து, குவாரியில் வேலை செய்கிற ஆட்களை கொண்டு வந்து கூட்டம் நடத்திவிட்டு வெளியேறியிருக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், சவால் விடுகிறார், நான் அதிமுக கூடாரத்தை காலி செய்து விடுவேன், அதிமுக அழித்து ஒழித்து விடுவேன். இத்தனை கோடிகளை குவிப்பதற்கு அதிமுகவை பயன்படுத்தி கொண்ட விஜயபாஸ்கர் இப்பொழுது தாவேகாவில் ஆட்சி அதிகாரிகளை விரட்டுவதற்கு பதவி தேவைப்படுகிறது. தாவேகா அடையாளம் தேவைப்படுகிறது. ஆகையால் அவர் இணைந்து கொண்டிருக்கிறார். 2 விஜயபாஸ்கர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தாவேகாவிற்கு என்ன லாபம்? புதுக்கோட்டை தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், கரூர் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதைப் போல இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் விஜய்க்காக குடிபிடித்து, கோஷம் போட்டு, குழி தோண்டி, கொடி நட்டி, இத்தனை காலமும் நாங்கள் இந்த எதிர்க்கட்சியை, ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது யாருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோமோ அவர்களே எங்களுக்கு தலைவர்களாக மாறிவிட்டார்கள். விஜயபாஸ்கருக்கு எதிராக கரூரிலும், புதுக்கோட்டை ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு எதிராக புதுக்கோட்டையிலும் சொல்லணும்னா துயரங்களை பட்டோம், பொய் வழக்குகளை சந்தித்தோம், அடி உதை
ஆளுங்கட்சி அராஜகம். இப்படி அதிமுக ஆட்சி காலத்திலும் பட்டோம், திமுக ஆட்சி காலத்திலும் பட்டோம். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எங்களுக்கு அதிகமான தாக்குதலை தொடுத்தவர்கள் இந்த விஜயபாஸ்கர்கள். புதுக்கோட்டையில், கரூர் 2 மாவட்டங்களிலும். இப்பொழுது இவர்களிடம் இந்த மாவட்டம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் டம்மியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டம்மிகள் தான் இனி இவர்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும். புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரும் கரூர் மாவட்ட செயலாளரும் கரூர் விஜயபாஸ்கருக்கும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கும் அடிமையாக வேலை செய்யணும். பணம், காசு, சில்லறை, நோட்டு, குவாரி, ஜல்லி, மண், டாஸ்மார்க் அத்தனையும் இனிமேல் இவர்கள் வைத்தது தான் கட்டுப்பாடு. கலெக்டருக்கு ஃபோனை போடு, எஸ்பியை கூப்பிடு, டிஎஸ்பியை விரட்டு, இப்படி இனி அதிகாரம் வந்துவிடும். இனி காவல்துறை, வருமான வரித்துறை உட்பட மத்திய அரசுக்கு போன போடு, நாங்கள் தான் அடுத்து டெல்லி ஆட்சி அமைக்க போகிறோம். இப்படி அத்தனை வகையான உருட்டல்களும், வருவாய்த்துறை போன போடு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். காரணம், 2 விஜயபாஸ்கர்களுக்கும் எப்படி திருடுவது, எப்படி மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பது, கோடிகளை எப்படி குவிப்பது, எப்படி பினாமிகளை உருவாக்குவது கைவந்த கலை. ஆகையால் உங்களுக்கு எந்த நேரத்தில் பணம் வேண்டுமோ, எந்த நேரத்தில் மாமூல் வேண்டுமோ, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 2 மாவட்ட செயலாளர்களும் ஆண்டாண்டு காலமாக கட்சிக்காக போராடியவன் அத்தனை பேர் இனி 2 விஜயபாஸ்கர்களுக்கு அடிமைகளாக மாறிப்போக வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இந்த கூத்து தான். எம்எஸ்எம் ஆனந்தன் திருப்பூர் மாவட்ட செயலாளர், அவர் அணிமாறுகிறார். அவருக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது, அவருக்கும் மணல் குவாரி தேவைப்படுகிறது, ஜல்லி தேவைப்படுகிறது, செம்மண் சவுடு மண் தேவைப்படுகிறது, ரியல் எஸ்டேட் தேவைப்படுகிறது, காவல்துறை தேவைப்படுகிறது. இதற்காக அவசரமாக தாவேக்காவில் இணைந்து கொள்ள வேண்டும். தாவேக்கா இப்பொழுது சீசன் தாவேக்கா, தமிழக வெற்றி கழகம். அதிமுகவிலிருந்து வெளியேறுகிற அத்தனை குற்றவாளிகளும், அத்தனை அக்யூஸ்டுகளும் போய் சேருகிற இடம் தாவேக்கா. தாவேக்கா புனிதமடைய போகிறது. திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி. இப்பொழுது அதிமுகவில் மிக பெரும் பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகள் எல்லாம் வந்து சங்கமாகிற இடம் தாவேக்காவாக மாறிப்போனது. இது அடுத்த தேர்தல் வரை தாங்குமா, அல்லது உள்ளாட்சியில் சாயம் வெளுக்குமா, நாடாளுமன்றம் வரை வருமா, அடுத்த சட்டமன்றம் வரை தேருமா? இவர்கள் வந்தால் ஊழலும் கையோடு வரும், லஞ்சமும் வரும், சட்டவிரோத நடவடிக்கைகளும் வரும். ஆக இவர்கள்தான் சமூக விரோதத்தினுடைய அடையாளங்கள். இவர்கள்தான் அந்த மாவட்டத்தினுடைய அத்தனை ரியல் எஸ்டேட் உட்பட சமூக விரோத கும்பல்கள் அடைந்து கொள்ளுகிற இடம். இனி அத்தனை பேர் விஜயபாஸ்கர் ஆஃபீஸுக்கு வந்துடுவான். ஹெல்த் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் ஆஃபீஸுக்கு, இந்த பக்கம் கரூர் விஜயபாஸ்கர் ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்து விடுவான். திருப்பூரில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளும், அன்பகம் திருப்பதிகளும் ஆனந்தன் ஆஃபீஸுக்கு போய் ஆனந்தன் ஆஃபீஸிலிருந்து தாவேக ஆஃபீஸுக்கு போயிடுவான். அன்பகம் திருப்பதிகளில் அத்தனை பேரும் இனி தாவேக்காவின் பாதுகாப்பில் மதுபான கடைகள் தாராளமாக 24 மணி நேரமும் ஓடும். 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்திருக்கும்.
திமுக ஆட்சியில் எப்படி திறந்திருந்ததோ, நீதிமன்றம் எப்படி பகல் 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணிக்கு அடைத்து விட வேண்டும். ஆனால் 24 மணி நேரமும் பின்பக்கல் வாசல் வழியாக, பின்பக்கம் கதவு வழியாக, காவல்துறை அனுமதியோடு, காவல்துறை பாதுகாப்போடு திமுகவினரே விற்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது திமுகவினர் போய் தாவேகாவினுடைய ஆதரவோடு மதுக்கடைகள் இப்பொழுது திறக்க பழைய அதே ஃபார்முலா. காவல்துறை, கட்சிக்காரர்கள், தாவேகாவினர் இவர்களின் துணையோடு இந்த மதுக்கடைகள் 5500 மதுக்கடைகள் தமிழ்நாடு முழுக்க. இதுதான் நிலைமை கூடிய விரைவில் வந்துவிடும். ஆட்சி மாற்றம் என்பது காட்சி மாற்றமாகத்தான் இருக்கிறதே தவிர ஊழல் ஒழித்தாகி விட்டது என்று மாறுதட்டவே முடியாது. மதுபான ஆலை ஒழிக்க வேண்டும். மதுபான ஆலையில் தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கே இருக்கிறது. குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள், 3 வயது குழந்தை, சிறுமி. பல சட்டவிரோத சமூக விரோத செயல்களுக்கு மதுக்கடை தான் காரணமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் எப்பொழுது மூடப்படுமோ அப்பொழுதுதான் ஆட்சி அதிகாரம் புனிதப்படும் என்றுதான் மக்கள் தாவேகாவினரை ஆதரித்தார்கள். ஆனால் தாவேகாவினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற அரசு வழக்கறிஞர்களுடைய தேர்வில் கோடிகள் விளையாடி இருக்கிறது என்று தாவேகாவை சேர்ந்தவரே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய, குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அரசு வழக்கு அறிஞர்கள், இந்த அரசு வழக்கறிஞர்கள் தேர்வே போலியானது. சமூக விரோத குற்றவாளிகளோடு தொடர்புடையவர்களை, அவர்கள் காப்பாற்ற விரும்புகிறவர்களை கையூட்டு வாங்கி கொண்டு அரசு வழக்கறிஞர்களாக போடுகிற அந்த வளமை திமுக அதிமுகவிடம் இருந்தது. இப்பொழுது அதை தாவேகாவினர் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்தது? 60க்கு மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் இவர்கள் எப்படி வாதாடுவார்கள்? ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். காவல்துறைக்கு கட்டளையிடுவது மாவட்ட செயலாளர் வழியாக அரசு வழக்கறிஞர்கள் தான். இந்த அரசு வழக்கறிஞர்கள் எப்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள்? பணம் வாங்கி கொண்டு அந்த பதவிக்கு வந்தவர்கள். திமுக ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்தது. தாவேக ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்றுதான் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இப்பொழுது தாவேகாவும் இந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்தது? பல கோடி, 30 லட்சம் ரூபா ஒரு வழக்கறிஞருக்கு 60 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் சமூக விரோதிகளை காப்பாற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் இந்த பணத்தை அரசு பினாமிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், சீமான் தமிழ் தேசிய அரசியல் முகம் கிழிந்து தொங்குகிறது, போலி தமிழ் தேசியமாகிவிட்டது, திராவிடம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்தே போய்விட்டது. திராவிட அரசியல், இந்திய அரசியல் அத்தனையும் தமிழனை வஞ்சிக்கிறது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பொதுக்கூட்டமோ அறைக்கூட்டமோ அல்லது அரங்கு கூட்டமோ, இந்த அரங்கு கூட்டங்களில் உங்களது கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்பிக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.